வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி பென்ஷனுக்கு இன்றைக்கி டேட்டில் வரவங்களுக்கு எப்படி வந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு சர்வீஸ் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும், இல்லை 15 வருஷம் சர்வீஸ் பண்ணாமல் ஒன்லி டிசபிலிட்டி பென்ஷன் மட்டும் வாங்குறவங்களுக்கும், இல்லை இன்வேலிட் அவுட் ஆனவங்களுக்கு எப்படி வந்து டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. 15 வருஷம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணலை, அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சில்ட்ரு அப்பாயின்மெண்ட்டில் வந்து அவுட் ஆகுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட கேட்டகரி என்னவா இருக்குது, அந்த கேட்டகரிக்கு தகுந்தாப்பில் அதோட பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருந்தாக்கா அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு டிசபிலிட்டி பென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி பென்ஷனில் பர்சன்டேஜ் வந்து 20% மேலே போகலை, 20% உள்ளவே இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்ற பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பென்ஷனரோட பிபிஓ வச்சு நம்ம வந்து இந்த வீடியோவோட ரெஃபரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். பிபிஓக்கும் 21/9/2023 கொண்டு வந்த அந்த டிசபிலிட்டி பென்ஷனுக்கான என்டைல்மெண்ட் ரூல்ஸ் கேஷுவாலிட்டி பென்ஷனோட அதுபடி எந்தெந்த டிசபிலிட்டிக்கு எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிசபிலிட்டி பென்ஷன் வரீங்க அப்படின்னாக்கா 21/9/2023 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் அதோட ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே ஆர்எம்பி பண்ணுறீங்களோ அந்த ஆர்எம்பியை வச்சு உங்களோட டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட்ஸில் உங்களுக்கு டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிராண்ட் பண்ணி பிசிடிஏக்கு அனுப்பும்போது பிசிடிஏ வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 செப்டம்பர் 2023 முன்னாடி வந்த பென்ஷனர், முன்னாடி ஆர்எம்பி யார் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசபிலிட்டி பென்ஷனில் முழுமையான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாற்றத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு பிபிஓ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிபிஓவில் இவருக்கு வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ டிசபிலிட்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து ஹைப்பர் டென்ஷனும், பிரைமரி ஹைப்பர் டென்ஷனும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்நார்மல் குளுக்கோஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்ரிபியூட்டபிளும் இல்லை, அக்ரிவேட்டடும் இல்லை, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானா கேஸில் இருக்கிறதுனால ஸோ இவருக்கு வந்து ஒரு கேட்டகரிக்கும் 5% வந்து இருக்குது. ஸோ இந்த 5% இருக்கிறதுனால இவருக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணலை. ஸோ அதனால் இங்கே காம்பன்சேஷன் பெய்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோன் கொடுத்துட்டாங்க. அதாவது இவருக்கு டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிபிஓ மூலிமா நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ரீஎம்ப்ளாய்க்காக ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பென்ஷன் வரவங்களுக்கு ரெக்கார்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பிபிஓலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட் ஃபார் ரீஎம்ப்ளாய்னு சொல்லிட்டு சிவில் எம்ப்ளாய்க்கு வந்து இவர் வந்து ஃபிட்டாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணி இந்த பிபிஓலையும் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு அப்டேட்டு. ஆனால் இங்கே வந்து இந்த ரெண்டு டிசபிலிட்டி வச்சு இவருக்கு வந்து இங்கே டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிடைக்கல. ஸோ இவருக்கு வந்து சுத்தமாக பென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டீட்டெயிலாக வந்து இவருக்கு கொடுக்கவே இல்லை. இவரோட லம்சம் கிராஜுவேட்டி அமௌண்ட் மட்டும் கொடுக்குறாங்க. அதாவது இவர் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரோ அந்த சர்வீஸ்க்கு தகுந்தாப்பில் கிராஜுவேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட டோட்டல் ஏஜே வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சோ அதுக்கு தகுந்தாப்பில் இவருக்கு ஏஜே அமௌண்ட் கிடைச்சிருக்கும், ஏபி ஃபண்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்கும், லீவ் என்கேஷ்மெண்ட் அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும். மற்றபடி இவருக்கு வந்து கம்யூட்டேஷன் வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா இவருக்கு வந்து பென்ஷன் வந்து அலோட் ஆகலை. அதனால் இவரால் கம்யூட்டேஷன் வந்து வாங்க முடியாது. நம்ம வந்து பென்ஷனில் தான் இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்றத வச்சு தான் அதோட கேல்குலேஷன் படி நம்மளுக்கு வந்து கம்யூட்டேஷன் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து பென்ஷனே இல்லைன்ற பட்சத்தில் இவருக்கு கம்யூட்டேஷன் வந்து கிடைச்சிருக்காது. இவருக்கு ஏன் சர்வீஸ் பென்ஷனுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவரோட டோட்டல் சர்வீஸ் லென்த் ஆஃப் நெட் குவாலிஃபைங் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷம் 1 மாதம் 17 நாள் தான் இவர் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இவரோட நெட் குவாலிஃபைங் சர்வீஸ் பென்ஷனுக்கான அந்த எலிஜிபிலிட்டி சர்வீஸுமே இவர் வந்து பண்ணாதனால இவருக்கு வந்து சர்வீஸ் பென்ஷனுமே கிடைக்கல. டிசபிலிட்டி என்ன கேட்டகரியில் இருக்காரோ அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20% மேலே போகாதனால இவரோட டிசபிலிட்டி பென்ஷனுமே வந்து கிடைக்கல. ஆனால் இவரோட அவுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சில்ட்ரு அப்பாயின்மெண்ட்டில் வந்து இவரை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. யூனிட்டில் வந்து இவருக்கான அந்த சில்ட்ரு அப்பாயின்மெண்ட் அவைலபிள் இல்லை அப்படின்றதுக்காக தான் இவருக்கு வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவுட் பண்ணும் போதுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட கேட்டகரிக்கு பர்சன்டேஜ் வந்து இங்கே வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்கல. ஸோ எந்தெந்த வியாதிகளுக்கு இல்லை எங்கெங்கே அடிபட்டாக்கா எத்தனை பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த
என்டைல்மெண்ட் ரூல்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். இதில் வந்து ஒரு இடத்துக்கும் ஒரு தகுந்தாப்பில் உங்களுக்கு எல்லா டோட்டல் பாடியில் எங்கே அடிப்பட்டாக்க எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கேட்டகரி என்னவா இருக்குது, அந்த கேட்டகரி தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல் ஸோ எந்த இடத்த அடிப்பட்டாக்க எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம் 2 ஃபிகரில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட கேட்டகரி வந்து என்னவா இருக்குது, அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி டிசபிலிட்டி பென்ஷன் வந்து உங்களுக்கு 20% மேலே போகலை, டிசபிலிட்டியோட பர்சன்டேஜ் வந்து 20% மேலே போகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக பிசிடி அண்டரில் போயிட்டனால அவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களோட டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ நான் வந்து அவுட் ஆனாலும் எனக்கு பென்ஷன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கங்க. மினிமம் நீங்கள் வந்து 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த சர்வீஸ் பென்ஷனுமே வந்து கிடைக்கும். டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்காது வந்து அது வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. அது வந்து பர்சன்டேஜ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் மினிமம் நெட் குவாலிஃபைங் சர்வீஸ் 15 வருஷமாவது நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சர்வீஸ் பென்ஷனாவது வந்து கிடைக்கும். என்ன ரேங்கில் இருக்கீங்களோ அந்த ரேங்கோட ஃபுல் சர்வீஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நான் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாச்சு எனக்கு வந்து ஓஆர்ஓபியில் கிடைக்குமானாக்கா கண்டிப்பாக கிடைக்காது. இன்றைக்கி டேட்லையுமே அதோட அப்டேட் வந்து வரல. யாரெல்லாம் பிஎம்ஆர் ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட்டில் வந்து வரீங்களோ உங்களுக்கு வந்து ஓஆர்ஓபியில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரீங்களோ அந்த டேட்டில் என்ன பேஸ் இருக்கோ அதே பேசிக் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். பே கமிஷனில் ரிவிஷன் ஆகும் மட்டும்தான் உங்களோட பேசிக் வந்து ரிவிஷன் ஆகும். மற்றபடி ஓஆர்பியில் வந்து ரிவிஷன் ஆகாது. கலர் சர்வீஸில் வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓஆர்பி வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஓஆர்பி யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு கிடைக்குதா, கிடைச்சாக்கா எப்படி கிடைக்குது, அந்த ஓஆர்பி படி உங்களோட பென்ஷன் கால்குலேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்களுமே அதை வந்து வாங்கிறதுக்கான வழிமுறையை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த வழிமுறையை பார்த்து நீங்களுமே உங்களோட பென்ஷன் வந்து சரியாக இருக்கா இல்லையா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.